ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நான் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 1.5 டம்ளர் சீரக சம்பா ரைஸை நான் கழுவி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோ சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், மிளகாத்தூள், கரம் மசாலா, தயிர், லெமன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு இலை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நிறுத்திடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கை புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து போட்டிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதனோட நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்து சும்மா ஒரு கலரிக்கோங்க. இதனோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி போகிறேன். நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு நான் தண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதில்
இதில் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சு.